திரு கனகராஜ், நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முதலமைச்சர் கோரிக்கைகள், பிரதமருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் வழக்கமாக பேசுகிறது மாதிரி அவர் ஒரு ஊருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக இந்த 50% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை அவர் முதலமைச்சராக இருந்தபோது ரொம்ப வலுவாகவே வைத்திருந்தார். ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க நாங்கள் 41% கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 41%ங்கிறது உண்மையில் அது ஒரு 33% மேலே வரல. இன்னும் சொல்லப்போனால் சில மாநிலங்கள் கடந்த காலத்தில் பெற்றதை விட குறைவாக பெற்றிருக்கின்றன. காரணம் நீங்கள் 11வது நிதிக்குழு வர மாநிலங்களுக்கான பங்கு என்று வருகிற போது அதை தீர்மானிக்கிற காரணியாக மக்கள் தொகை மட்டும் இருந்தது. ஆனால் இப்போ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையையும் அவங்க சேர்த்து வச்சு பண்ணுறாங்க. அந்த காரணத்தினால மாநிலங்கள் மிக பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் 2017 ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்ட பிறகு மாநிலங்கள் சுயேட்சையாக வரி விதிக்கும் ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. சட்டப்படி ஈவன் ஒரு பேரிடர் வந்தால் கூட ஒன்றிய அரசாங்கம் அனுமதித்தால் மட்டும்தான் நீங்கள் அதற்கான சிறப்பு வரியை போட முடியும். அவர் சொல்லியிருக்காரு ஒரு கிரிக்கெட் அணி மாதிரி இருக்கணும்னு. ஆனால் இந்த கேப்டன் அவர் மட்டை பிடிச்சார்னா அதில் அந்த டீமில் இருக்கவங்களுக்கு மட்டையை கொடுக்காமல் ஒழிச்சு வச்சுக்கிறாரு. பவுலிங் பண்ணணுன்னா பாலை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்படும் போது கூட அது சென்னை வெள்ளமாக இருக்கலாம், அல்லது திருநெல்வேலி தூத்துக்குடி முழுவதுமாக மூழ்கி போன அந்த காலமாக இருக்கலாம். நமக்கு தரமாட்டேன்றாங்க. நீங்கள் இப்போது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதுல எவ்வளவு காலம் கழித்து நமக்கு சென்னை மெட்ரோ ரயில் 2வது திட்டத்துக்கு பணம் கொடுத்தாங்கங்கிறது தெரியும். ஒன்றிய அரசாங்கம் மிகப்பெரிய அளவிற்கு வரி திரட்டலை சொந்தமாக அவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் 2011-12ஆம் ஆண்டில் இந்த செஸ் சர்சார்ஜ் இது ரெண்டின் வழியாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மொத்த வரி வருவாயில் 11% இருந்தது. இப்போது 22-23% வரை வந்திருக்கிறது. அதே போல் முதலமைச்சர் இன்றைக்கி பேசியிருக்கிற மாதிரி நீங்கள் சமக்ர சிக்ஷா அபியானுக்கு பணம் கொடுக்கறதில்ல. கிட்டத்தட்ட 7 மாதம் கழித்து தான் இந்த கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க. எனவே இது ஒரு டீம் என்று அவர் கடந்த காலத்தில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொன்னது எதுவும் அதை அவர் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கள்ல, பேசுறது ஒன்று, செய்கிறது அதற்கு எதிர்மாறான ஒன்றாக அவர் செய்து. அங்கதான் ஒரு கேள்வி எழுது. நீங்க மத்திய அரசு மிக குறிப்பாக பாஜக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை திமுக உட்பட இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமா இருக்கு. இன்றைக்கு இணைந்து செயல்படுவோம், ஒரு அணியா செயல்படுவோம், மாநில அரசுகளினுடைய வளர்ச்சி தான் மத்திய அரசினுடைய வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் சொல்றத ஆரோக்கியமா தானே பார்க்கணும். அவர் சொல்கிறது ஆரோக்கியமாக முதல் தடவைனா பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் சொன்னதில் இருந்து நேர் எதிராக கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னார். நீங்கள் வேறு மற்ற விஷயங்களை சொல்லுங்கள். 100 நாள் வேலைக்கான பணம் 2 மாதம் பாக்கி இருக்குது அப்படின்னு அவர் எப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கடிதம் எழுதுகிறார். அதில் 1056 கோடி கொடுக்கணும்னு சொல்கிறார். அதை கொடுக்கல. ஜனவரியில் கொடுக்கல, பிப்ரவரியில் கொடுக்கல, மார்ச்சில் கொடுக்கல, ஏப்ரலில் கொடுக்கல, மே மாதத்தில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு காலம் வரை அதை பிடிச்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது. அப்போ பேச்சுக்கும் செயலுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு நீங்கள் சமக்ர சிக்ஷா அபியான கொடுக்க வேண்டிய பணத்தை பிஎம்ஸ்ரீன்னு காரணம் காட்டி நிறுத்தி வைக்கிறது தப்புன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு வரை கொடுக்காம இருக்காரு. இதை எந்த கேட்டகரியில் சேர்க்கறது? 2011 அமித்ஷா அடிக்கல் நாட்டிய சென்னை மெட்ரோ 2வது ஃபேஸுக்கு 4 வருஷமா பணமே கொடுக்கல. ஒரு 2019 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு பணம் கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு வர அது அமலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கோவையும் மதுரையும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவரும் சரி. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இன்னொன்று என்னென்னா, கடந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகும். சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்.
நீங்கள் வந்து மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக ரயில் திட்டத்துக்கு நிலமே கையகப்படுத்தலை, அதை செய்யவே இல்லைன்னு சொன்னார். தமிழ்நாடு அரசாங்கம் அதை சொன்ன பிறகு நான் வேற ஒரு விஷயம் சொன்னேன், அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு 2 நாள் கழித்து அவர் சொன்னார். அப்போ இப்படி ஒரு பக்கம் பொய் சொல்வது, இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைப்பது, புதிய திட்டங்கள். இப்போ முதலமைச்சர் கூட சொல்லும்போது சொல்லியிருக்காரு, கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சிறப்பு திட்டம்னு ஒன்றை சொல்லுங்க. ஒரே ஒரு எய்ம்ஸ் சொல்லிட்டு அதையும் இன்னைக்கு வர பணம் கொடுக்காம வச்சிருக்கீங்க. என்ன நியாயம் இருக்க முடியும்? முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், பேசுவோம். திரு புரட்சி கவிதாசன், இங்க இந்திய கிரிக்கெட் அணி போல மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு பிரதமர் பேசியிருப்பதனுடைய பொருள் என்ன சார்? இன்னைக்கு நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா, ஆன்மா அப்படின்னு சொன்னா, டீம் இந்தியா அப்படிங்கிறதா விஷன். அதனால ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும், அதற்கான வழிமுறைகளை அதற்கான வகைகளை ஆய்வு செய்வது அப்படிங்கிறது அந்த கூட்டத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம். அதே நேரத்தில் இது ஒரு ஒன் வே ரூட்டா இருக்க முடியாது, ஒரு வழி பாதையா இருக்க முடியாதுல்ல சார்? அதான் சார், நீங்க டெல்லியில நம்ம ஆட்கள் பேசும்போது ஃபெடரலிசம்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டுல அதுக்கு பேர் தன்னாட்சி சுயாட்சின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க ஃபெடரலிசத்துக்கு நேர தமிழாக்கம் என்னங்க? அது வந்து கூட்டாட்சிங்க. கூட்டாட்சி வந்து ஃபெடரலிசம் அப்படிங்கறதுதான் கூட்டாட்சி. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அந்த முழக்கமே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான் அந்த முழக்கமே இல்லங்க. அது விக்சிக் ராஜ்யம், விக்சிக் பாரத், விக்சிக் ராஜ்யம் ஃபார் விக்சிக் பாரத். அதான் இன்னைக்கு கூட்டத்துடைய ஒரு ஸ்லோகனே. அதனால அதாவது வலிமையான தமிழ்நாடு, வளமான தமிழகம், வலிமையான பாரதம்னு ஏற்கனவே சொன்னோம். இப்ப என்னன்னா, வலிமையான மாநிலங்கள், வலிமையான மத்திய அரசு, இதுதான். அப்ப வலிமையான பாரதம் என்பது வலிமையான மாநிலங்களின் ஒருங்கிணைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறத கூட்டத்துடைய நோக்கம். அதனால மாநிலங்களுடைய அதிகாரங்களை குறைப்பது, மாநிலங்களுக்கான உரிமைகளை பறிப்பது, மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை குறைப்பது, எதேச்சதிகாரமாக நடப்பது, மாநிலங்களை வந்து ஒரு மாவட்டங்களை போல அவங்களுடைய அதிகாரத்தை குறைப்பது, இப்படி எல்லாம் இல்லைங்க. முழுக்க இல்ல. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன பட்டியலைத்தான் திரு கனகராஜ் அவர்களும் குறிப்பிட்டாரு. இதையெல்லாம் நீண்ட காலமாக மத்திய அரசு நிதி கொடுக்காமல் தமிழகத்திற்கு வஞ்சிக்கிறது, சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது, பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கிறது, அதுதான் சிக்கல் அப்படிங்கிறாரு. இன்னமும் நீடிக்குது அந்த பிரச்சனைகள். அதாவது ஆட்சி முடிய போற, காட்சி முடிய போற, வணக்கம் அப்படின்னு திரையில விழ போற இந்த கடைசி நேரத்துல, இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் அந்த ஆட்சி. இந்த நேரத்துல போய் நிதி ஆயோக்ல தன்னுடைய பங்களிப்பை உறுதி செய்து தன்னுடைய கருத்தை பிரச்சாரத்திற்கான ஒரு கருத்தாக அவர் வந்து பயன்படுத்துவதற்கு, தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு, மத்திய அரசின் தலையிலே சுமத்துவதற்கான ஒரு யுக்தியா தான் இதை பார்க்கிறேன். இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்த மத்திய வரிப்பங்கிலிருந்து 50% மாநிலத்துக்கு கொடுங்கன்னு சொன்ன அதே கோரிக்கை தான் அப்போதைய குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியும் முன்வைத்தார். இன்றைக்கும் அதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர்னா அப்ப அது தொடருது, நீடிக்குதுன்னு தான் அர்த்தம். சார் அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே உள்ள அந்த கவர்னிங் கவுன்சில்